நீர்வளத்தால் நல்ல சோலைகளும் தானியங்களும் வளரக்கூடியவைகளையும், மழையை பற்றியும், காற்றை பற்றியும், ஆகாயத்தை பற்றியும், சூரியன், சந்திரன் ஆகியவைகளை பற்றியும், உயிர்களை பற்றிய இயற்கை தன்மையை கூறி, அந்த இயற்கையே கொடுத்த கடவுளை காட்டுகிற நூல்கள் நம்முடைய ஞானம். என்ன அழகு நினைக்கிறீங்க? இது சாதாரண ஒரு திரைப்படம் எடுத்தால் அது ரொம்ப எளிமையான வேலை. ஆனால் உள்ளதை உள்ளவாறு கேட்பவருடைய உள்ளம் இறையருள்ள பொருந்துகிற முறையில 6 புராணங்கள் பாடியிருக்கிறார் கட்சி. அவருடைய ஆசிரியர் சிவஞான முனிவர். நான் உள்ளபடியே சொல்லுகிறேன், நான் சிறிய பிள்ளையா இருக்கிற பொழுது இது போல கட்சி முனிவர் புராணம் என்று பல மேற்கோள்கள் நான் பள்ளியில, அதாவது இந்த நூல் படிக்கிற பொழுது அப்ப எண்ணியது உண்டு, நாம எங்க கச்சியப்பர் முனிவர் எழுதிய புராணத்தை படிக்க போகிறோம், அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த முடவம் கொம்பு தேர்க்கு ஆசைப்பட்டது போல நினைத்தேன். ஆனால் உங்களை மாதிரி நல்லவங்களுடைய இணைப்பால் பல்வேறு பணிகளுக்கு இடையிலேயும் இந்த புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கடவுள் உங்கள் மூலமாக எனக்கு அருள் செய்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடுதான் இந்த வகுப்பை இன்று நாம் தொடங்குவோம். கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணம் 36 படலங்களை உடையன. அதுல 30வது படலம் தெய்வ யானை திருமண படலம். முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடைபெறுகிற பகுதியை மிக அழகாக காட்டி அழகுக்கு அழகாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு திருமால் அழகு செய்ததையும், திருமாலுடைய மனைவி திருமகள் தெய்வ யானைக்கு அழகு செய்ததும் ஒரு நல்ல முறைமை. நம்முடைய வீடுகள்ல மணப்பெண் மணமகள் இருக்கிற பொழுது இந்த மாப்பிள்ளைகள் தான் அலங்காரம் பண்ணுவாங்க. இப்ப பியூட்டி பார் வந்துடுச்சு, அது வேற விஷயம். நான் முதல்ல குளிக்க வைக்கிறது, ஆடை கட்டுறது, பவுடர் பூசுறது, விபூதி வைக்கிறது, அவங்கள கூட்டிட்டு போய் பக்குவமா அந்த கல்யாண மேடையில சேர்த்துற வரைக்கும் மாமன் பொறுப்பு. என்ன அவர் பிள்ளைய கொடுக்குறாரு இல்லையா? அதனால அப்படியெல்லாம் ஒரு மணமேடை என்பது ஒரு ஒரு குதூகலமான நிகழ்ச்சி. அதனால முருகப்பெருமானுக்கு யார் மாமா? ஆமா, திரைப்படத்துல கூட பாட்டாங்க, மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன். சும்மா ஒரு சாதாரண ஒரு நல்ல செய்தி. அதனால திருமாலே போய் அழகு. திருமாலும் சாதாரணமானவர் அல்ல, காத்தல் தொழிலுக்குரியவர். ஆனாலும் தன் மாப்பிள்ளைங்கிற பொழுது கொஞ்சம் அப்படி பணி செய்யணும். இதெல்லாம் நாம எப்படி நம்முடைய அத்தை வகையில, மாமன் வகையில பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கணும் என்பதையெல்லாம் அறிவுறுத்துகிற பகுதி. திருமகள் அத்தை அவங்க போனாங்க, தெய்வ யானைக்கு பண்ணினார்கள். அப்படி 2 பேருக்கு அழகு அமைக்கப்பட்டது. சில பிறகு மாப்பிள்ளை யானையின் மேல வர்றார். உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு யானை வாகனம், ஆட்டுக்கடா வாகனம், மயில் வாகனம். அதெல்லாம் வாகனங்கள்ல பழனி மலைக்கு போனீங்கன்னா அந்த வாகனங்கள்ல சுவாமி எழுந்தருளி வருகிற காட்சி திருவிழா காலங்கள்ல பார்க்கலாம். இப்ப மாப்பிள்ளை என்ன வந்தார்? ஆமா, அப்படியே யானையின் மேல வந்தாராம். அதை அழகா காட்டினார். களிரெடுத்தலும் கதுமன தாழ்ந்தனர். யானை மேல அப்படி மாப்பிள்ளை இறங்குறார். அப்படியே மகளிர்கள் அப்படி தலை சளைச்சு அப்படி மாப்பிள்ளை பார்த்தாங்க. சிலர் இந்த 2-3 தோழிகளோட அப்படி மறைஞ்சு நின்று பார்த்தாங்களா. வழிமறை பிடை மறைந்து, வழினா காற்று, சற்றே உடல் வயங்கி அப்படி வெளி தெரிந்து உற நோக்கினர்.
இது சில பேர். மின்னனார் சில்லோர் வேறு சிலர் வெளியின் வந்து தம் பாங்கியர் வியோகத்தின் மறைந்து தோழிகளோடு நடுவுல மறைந்து நின்று தாழ்ந்தனர். யார் வந்தா? களிரடுத்தலும் கதுமனத் தாழ்ந்தனர். யானை வந்தது, எல்லாரும் அப்படி பார்த்தார்கள். ஆம். வணங்கு நுண்ணிடை பாரம் ஓர்ந்து ஒழிப்பவர் மான இணங்கு மண்மிசை எரியதர் மேகலை இறங்க கணங்குள் வண்டினம் கூட்டுணும் கருங்குழல் நிகழ்ந்து மணங்குள் மாலைகள் பொழிதர வணங்கினர் சில்லோ. நல்ல வளமையும் நுண்மையான எடையை சுமந்து கொண்டு அவற்றை போக்குவதைப் போல நிலத்துல ஒளி பொருந்திய மேகலை பொருந்துமாறு வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தல் அவிழ்ந்து மனம் பொருந்தி மாலை கீழே விழுமாறு சிலர் வணங்கினார். அடுத்த பாட்டு 110வது பாடல். இதை இன்னைக்கு பார்க்க வேண்டும். பணிந்து நின்றவர் பணிந்திரேம் யாமன மீட்டு தனிந்த சிந்தையில் தரைமிசை தாழ்ந்தனர் சில்லோ. முருகப்பெருமானை வணங்கி நின்றவர்கள், பணிந்து நின்றவர். பொதுவா சுவாமி வர்றாருனால உயிரின் தலைவனாக இருக்கிற இறைவன் வருகிறான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வருகிறான் என்று மனதுக்குள்ள ஒரு எண்ணத்தோடு பலரும் பணிந்து நிற்பார். இன்னைக்கு சிதம்பரத்துல சுவாமி திருவிழா காலங்கள்ல பஞ்சமூர்த்தி வருவார். அதுல இருக்கிறவங்க எல்லாரும் அடியார்கள், இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் நிற்பார்கள். பணிந்து நின்றவர் முருகப்பெருமான வணங்கி நின்றார்கள். பிறகு பணிந்திலோம் யாமன மீட்டு தனிந்த சிந்தையில் தரைமிசை சார்ந்தனர். அடடா, நாம் வணங்கவில்லையோ என்று எண்ணி மீட்டுன்னா மீண்டும் நிலத்தில் விழுந்து வணங்கினார். யாமென மீட்டு பணிந்திலோம் யாமன மீட்டு தனிந்த சிந்தையில் தரைமிசை தாழ்ந்தனர் சில்லோ. முழுதும் இல்லை, அணிந்த தாழ்ந்தனர் சில்லோ. பிறகு அணிந்த அஞ்சலி முடியினர். சில பேர் கையை தலைமேல கூப்பி வணங்கினார். அது மறந்து எம் கை துணிந்தவோ என சுற்றினும் நோக்கினர். இப்படி தலைமையில் கூப்பிய வணங்கியவர்கள் முருகனுடைய அழகுல மயங்கியதால் கைகூப்பியதை மறந்து எம் கைகள் விழுந்து விட்டனவோ என்று இப்படி சுற்றி சுற்றி பார்த்தனர். முருகப்பெருமான் அப்படி பார்க்கிற பொழுது இந்த உள்ளம் ஒன்றுவது, உடனே நீங்க கை விழுந்திருக்குமா இப்படி கதை நினைக்க கூடாது. ஆமா, அத நாம் ஒரு வருடத்திலே அன்பு காட்டி மனம் ஒன்றுமையானால் அது எல்லாவற்றையும் மறந்து விடுங்கிறார். அது அழகா திருநாவுக்கர சுவாமிகள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். தன்னை மறந்தாள், அன்னையும் அத்தனையும் அன்றே மறந்தாள், தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. ஆக அணிந்த அஞ்சலி முடியினர் அது மறந்து எம் கை துணிந்தாவோ. என்னுடைய கைகள்லாம் கீழே விழுந்துருச்சோ. சுற்றினும் நோக்கினர் சில்லோ. அடுத்த காட்சிக்கு அழைத்துட்டு போகிறார் கச்சிய புனிவர். 111. கொழுகும்பில்லதோர் கொடியன திருமுன்னர் தாழ்ந்து பழுதில் பன்மணி மேகலை காத்தனர் சில்லோ. முழுதும் அன்புள முகிழ்த்தள விழிகளில் முழுக
தொழுது செங்கையில் காத்தனர் தொடி வளைச்செல்லோ. அதாவது இந்த கொடி இருக்குது பாருங்கள். கொடி என்ற அந்த தாவரம் சிலது அப்படியே போகும். அதுக்கு ஒரு கொம்பு இருந்தால் அந்த கொம்பை பிடிச்சு கொண்டு அப்படியே சுத்தி வரும். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே என்று திருவாசகத்துடன் உங்களுக்கு தெரியும். அது போல பற்றி படர்வதற்கு கொம்பில்லாத கொடியை போல கொழுகொம்பில்லாதோர் கொடியென. கொழுகொம்பு என்பது உறுதியா ஏறுவதற்கு இருக்கிற குச்சி, அது ஒரு கொம்பு. அதை சுத்தி 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 அப்படி பிடிச்சிட்டு கொடி ஏறும். அது போல இந்த பெண்களுடைய உடம்பு அந்த கொடியை போல இடை இருந்தது. அதனால் எதிரில வணங்கி குற்றமில்லாத பல மணிகள் கோக்கப்பட்ட மேகலை அப்படியே சிலர் தாங்கி நின்றார். ஏன், அது ரொம்ப இழைக்க இழைக்க இடுப்புல கட்டிக்கிறது அப்படியே கீழே விழுந்துருமா. சில்லோர் இப்படி சிலர் அது போல இருந்தார்கள் என்று காட்டுகிறார். ஆக அந்த மேகலையை காத்தனர் சில்லோர். முழுதும் அன்புள முகிழ்த்தள விழிகளில் முழுக. அன்பு பொருந்திய மனம் முழுவதும் குவிய கண்கள்ல அழகுல ஆழ்ந்து விட அப்படியே இந்த கண் முருகனுடைய அழகை பார்த்து ஆழ்ந்து விட்டது. சிலர் கைகூப்பி நின்றார்கள். அப்படி முருகனை பார்த்த உடனே அவங்க உடம்பெல்லாம் அப்படி மெல்லிதா அவங்க உள்ள அப்படியே போய்விட்டது. அதனால நல்லா இருக்கிற பொழுது வளையல் நல்லா போட்டிருந்தாங்க. இப்போ உடம்பு மெலிஞ்சுதா, வளையல் கை இப்படி வச்சுன்னு கீழே தொங்க போட்டுன்னா கை கீழே விழுந்துட மாட்டிருக்கு. கை கீழே போட்டா தொந்து விடும்ல. அதனால முருகனை வணங்கினார்களாம். இந்த வளையல் தப்பிச்சத, வளையல் இங்க வந்துருச்சான். வணங்கினதால வளையல் கீழே ஒழுகாம இருந்தான். தொடி வளை காத்தனர். இது சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய, களரிட்டறிவார் பாடிய கைலாய ஞான உலால அந்த பேதை முதலாக மகளிர்கள் தலைவனை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அந்த உள்ளம் அப்படியே ஒன்றிவிடும். அதால அவங்க உடம்பு அப்படியே பசலை நோய் இழைத்து விடும். அப்படி இழைத்த பொழுது முதல்ல போட்ட வளையல் கையிலிருந்து கீழே தொங்க போட்டா கழுண்டு விழுது. சில பேருக்கு இழைச்சிட்டா மோதிரம் கழுண்டு விழுதுன்னு பாத்தீங்களா? நமக்கு அதானே தெரியும். வளையல் கழுண்டு விட்டுரும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சுவாமி திருவீதியுல வந்தார், கையை வணங்கினார்கள். இப்படி உழுகாத வளையல் இங்கே நடிச்சான். அது இலக்கியத்துல பாடுகிற மரபு. அந்த முறையில மேகலையும் கொடியாக இருந்ததால் அதுவும் கழுண்டு போகாம சிலர் அப்படியே தாங்கி நின்றார்கள். முழுதும் அன்புல. ஆமா, மனம் முழுவதும் அங்க போயிட்டு. ரொம்ப அருமையான தொடருங்க. முழுதும் அன்புலனர். இப்போ மனம், அன்பு பொருந்திய மனம் வேற எங்கேயும் போகல. ஒரே கண்ல பார்த்தாங்க, முருகனையே பார்த்து கொண்டிருந்தார்கள்.
எனவே அன்பு பொருந்திய மனம் முழுவதும் குவிய கண்கள் அழகிலே ஆழ்ந்து நின்றன. விழி எழில் முழுக. விழி என்பது கண்ணு, எழில் என்பது அழகு. எப்படி முனிவர் பாடுறாரு பாருங்க. விழி எழில் முழுக. சொல்லு பாருங்களேன். விழி எழில் முழுக. விழி சொல்ல அழகு, எழில் அழகு, முழுக. எதனால? மனம் முழுவதும் அன்பு பொருந்த. அன்பு பொருந்திய மனம் அப்படி முழுவதும் குவிய. தொழுது செங்கையில் காத்தனர். எதை காத்தார்கள்? தொடி வளை செல்லோ. அந்த வளைகள் கழலாம பார்த்து கொண்டார்கள். அழகுல எவ்வளவு ஈடுபட்டிருப்பார்கள் பாருங்கள். ஆமா, அது கைலாய ஞான உலகில அங்கையில் வளை தொழுது காத்தனள் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். நான் அவரோட பாடம் கேட்டதால் எனக்கு நினைவிருந்தது. அங்கையில் வளை தொழுது காத்தனர். அது உடம்பு பசல நோயாயிடுச்சு, வளையல் கீழே விழுந்திருக்கும். அவன் கும்பிட்டதால வளையல் கீழே விழகாம அப்படி காத்தார்கள். 112வது திருப்பாடல். இன்னவாறு மூன்று உலகமும் இன்புற பலவாய் துண்ணு வீதிகள் சூழ்ந்து போய் தும்பியின் கிளிதங்கு என்னை ஆளுடைய முருகவேள் இருங்கதிர் எரிக்கும் கன்னி மாமணம் மண்டபம் காதலில் புகுந்தான். மூன்று உலகமும் இன்புற. இந்த முருகப்பெருமானுடைய திருமண காட்சியில அந்த முருகப்பெருமான் வருகிற திருவீதி உலா முருகன் மாப்பிள்ளை இறங்குறார். அந்த இறங்குற காட்சியை பலரும் பார்த்தார்கள். அப்படி பார்த்ததுல எவ்வளவு பேர் மகிழ்ந்தார்கள்னார். நம்ம கல்யாணத்துல சில பேர் மகிழ்வார்கள், சில பேர் இவனுக்கு வந்த வாழ்வு பாரு, ஒன்னும் கண்டதில்லை, ஒரே அலப்பறையப்பா அப்படி பேசுறது. சில பேர் மகிழ்ச்சியா பார்ப்பார். சில பேர் நம்ம ஐயா வீட்டு பையன் என்ன அழகா இருக்கான் அப்படின்னு அந்த அழகுல பார்த்து இந்த ராஜா அப்படி கண்ணாடுவாங்க சில பேர். ஆனால் முருகனுடைய கல்யாணத்துல ஒருத்தர் கூட எதிர்மரம் இல்லை. மூவுலகத்துள்ளவர்களும், கீழுலகம், மேலுலகம், நடுவுலகம், இன்புற எல்லாரும் இன்பப்படை. பலவாய் துண்ணு வீதிகள் சூழ்ந்து போய் பலவாகிய வீதிகளில உலா அப்பொழுது முருகப்பெருமான் யானையிலிருந்து இறங்கினார். தும்பியின் இழிந்தாங்கு. தும்பி யானை இல்லையா? தும்பிக்கை யார் அந்த சொல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தும்பியின் இழிந்தங்கு. யானையில இருந்து மாப்பிள்ளை இறங்கினார். அப்படி இறங்கிய அந்த பெருமான் என்னை ஆளுடைய முருகவே அல்ல. எல்லாரும் முருகனை பார்த்தாங்க, அழகுன மயங்கினாங்க. இப்ப கச்சியப்ப முனிவர் அதை காட்டுறாரு பாருங்க, ரொம்ப கவனமா கவனிங்க. காட்டுறாரு இல்ல? அப்ப முருகப்பெருமான சொல்லுகிற பொழுது என்னையும் ஆளாக கொண்டவன் அவன்தான். இந்த சந்தர்ப்பம் வருகிற பொழுது வணங்கிக்கணும். பாடல எப்ப சந்தர்ப்பம் வருதோ அப்ப வணங்கிக்கணும். அதனாலதான் நாங்க தொடக்கத்துல சொல்லுகிற பொழுது எல்லோரையும் இறைவனையும் வணங்கி பிறகு நாம் தொடங்கும். சந்தர்ப்பம் கிடைச்சதே ஒரு வணக்கம் போட்டார். இந்த மரபு தெய்வ சேக்கிழார் மரபு நான் படித்ததுல சேக்கிழார் பெருமான் அங்கங்க புராணம் சொல்ல வருவார். அப்படி சொல்லுகிற பொழுது எங்கெங்க அந்த நாயன்மாரை வணங்க சந்தர்ப்பம் வருதோ அங்க வணங்குவார். வணங்குறதுக்கு முன்னால ஒரு மரபு வச்சிருக்கிறார். ஒரு நாயன்மாருடைய புராணம் முடிக்கிற பொழுது அந்த நாயன்மாருடைய வரலாற்றை 1.5 வரியில சொல்லி பிறகு அந்த தொண்டை செய்த பெரியவருடைய திருவடியை சென்னிமேல் கொண்டு இனி அடுத்த புராணத்தை நான் விரித்து சொல்ல போகிறேன். இப்படி புராண தொடக்கத்திலையும் வணங்கி முடிவிலையும் வணங்குற மரபு
சேக்கிழார் பெரிய புராணத்தில் பார்க்கலாம். அது மாதிரி இப்ப முருகவேள் வந்தார், சந்தர்ப்பம் வந்தது. இத்தனை பேர் வணங்குவது மட்டுமில்ல, என்னையும் ஆளாக கொண்டவர். என்னை ஆளுடைய முருகவேள். ஆமா, ஆக என்னையும் ஆளாக கொண்ட முருகவேள். அவர் மட்டும் இல்ல, நாமும் வணங்குவோம். என்னை ஆளுடைய முருகவேள். நீங்களும் அதை ஒரு முறை சொல்லிக்கங்க. என்னை ஆளுடைய முருகவேள். எனக்கு நான் சொல்லிக் கொண்டேன். இருங்கதிர் எதிரிக்கும் கன்னி மாமணி மண்டபம் காதலில் புகுந்தான். நல்ல இரு என்ற சொல்லுக்கு பெரிய என்று பொருளுங்க. நல்ல பெரிய ஒளியை வீசக்கூடிய மணி மண்டபத்தில், அது கன்னி மாமணி மண்டபம், இந்த மண்டபத்தில் காதலில் புகுந்தான். காதல் என்பது இங்க அன்பு என்று பொருள், ஞாபகம் வச்சுக்கணும். மிகுந்த மகிழ்ச்சியோடு புகுந்தான். நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஓ, நம்ம கல்யாணம் பண்ண போறோம், நமக்கு ஒரு பொண்ணு வருது அப்படின்ட்டு. சுவாமிக்கு அந்த மகிழ்ச்சி என்னன்னு கேக்குறீங்களா? இந்த திருமண கோலத்தை பார்த்து உலக உயிர்கள் வாழும் நெறியை கடைபிடித்து வாழப் போகின்றன. எனவே நம் திருமணத்தால் உயிர்களுக்கு நன்மை என்று மகிழ்ந்தார். அப்ப மேல் வரைக்கும் வாங்க. மூன்று உலகமும் இன்புற காதலில் புகுந்தான். ஏன் மூன்று உலகம் இன்புறன்னு முனிவர் காட்டினார்? இவருடைய அன்பு இவருக்காக இல்ல, இந்த மூன்று உலகத்திலே வாழக்கூடிய உயிர்களுக்காக. எனவே மூன்று உலகமும் இன்புற இருங்கதிர் எரிக்கும் கன்னி மாமண மண்டபத்தில் என்னையாளுடைய முருகவேள் தும்பியின் இழிந்து அங்கு மாமணி மண்டபம் காதலில் புகுந்தான் என்று அந்த பாடலை உரை பண்ணினால் மிகுந்த பொருள் விளக்கத்துக்கு எது அன்போடு புகுந்த. ரொம்ப அருமையா காட்டினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொடர். என்னை ஆளுடைய முருகவேள் கச்சியப்ப முனிவரும் வணங்கி கொண்டார். இதை பார்த்த நடையில நாமும் முருகனை வணங்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மருதமலை ஆண்டவனுக்கு மருதமலை முருகன் தான் இவரு, மறந்துடாதீங்க. மருதமல்ல இருக்கிற முருகனுக்கு தான் இப்ப திருமணம். என்னை ஆளுடைய முருகவேள் இருங்கதிர் எரிக்கும் கன்னி மாமணி மண்டபம் காதலில் புகுந்தா. ஆங்கு முன்னரே அரியணை வீற்றிருந்து அருளும். அடுத்த பாடல் காமிங்க. ஆங்கு முன்னரே அரியணை வீற்றிருந்து அருளும் தேங்கு தன் புனல் சென்னியா திருவருள் புரிய வீங்கு இருங்கதிர் மணிபொலந்தவிசின் மேல் இருந்தான் பாங்கு உருத்திரர் ஆதியோர் பான்மை என்பதிந்தார். ஆங்கு முன்னரே, அங்க அந்த மண்டபத்துக்குள்ள போனா முன்பே அரியணை வீற்றிருந்து, அரியணையில சுவாமி எழுந்திருக்கிறார். டாக்டர் ஐயா மியூட் போடுங்க முருகேசன். ஆக அரியணை முன்னரே விட்டிருந்து, ஆக இவர் போறதுக்கு முன்னாலேயே இறைவன் அரியணையில எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளியவர் யார்? தேங்கு தன் புனல் சென்னியார். அப்போ தேங்கு தன் புனல், சென்னி என்பது தலை என்று பொருள். அதனாலதான் சென்னி மலைன்னு பொருள். சென்னி என்பது தலை. இந்த உரையாசிரியருக்கு கூட சென்னியப்பனார் என்றுதான் பெயர். சென்னியார் தேங்கு தன் புனல் சென்னியார். ஆக தலையில கங்கையை தாங்கி இருக்கிற சிவபெருமான்
முன்னரே அரியணை விற்றிருந்தார். திருவருள் புரிய அவருடைய திருவருளால் தான் இவை நடைபெறுகிறது. தேங்கு தன் புனல் சென்னியார் திருவருள் புரிய முன்னரே அரியணை விற்றிருந்து அருளும். முன்னரே அரியணையில எழுந்தருளியிருக்கு. அந்த இடத்துல வீங்கு இருங்கதிர் மணிப்பொலம் தவசின் மேல் இருந்தான். நல்ல மணிகள் பதிக்கப்பெற்ற பொன்னாலான இருக்கையின் மேல் முருகப்பெருமான் எழுந்தருளினார். பிறகு பாங்கு அப்படி பக்கத்துல பாங்கு உருத்திரர் ஆகியோர் ஆண்மையின் பதிந்தர் பக்கத்துல உருத்திரர் முதலியோர்கள் அப்படி முறையாக அமர்ந்திருந்தனர் என்று இந்த பகுதியில ரொம்ப அருமையா காட்டினார் ஆசிரியர். ஆங்கு முன்னரே அரியணை விற்றிருந்தருளும் தேங்கு தன்புணல் சென்னியார் திருவருள் புரிய வீங்கு இருங்கதிர்மணி பொலம் தவிசின் மேல் இருந்தான். பாங்கு உருத்திரர் ஆதியோர் பான்மையா பதிந்தார். இப்போ திருமண மேடையில மாப்பிள்ளை போய் பொத்தவிசில அப்படி உட்கார அதுக்கு முன்னால அவங்க அப்பாவும் எழுந்திருந்து இருக்கிறார். அடுத்தத முனிவர் காட்ட காண்போம். 114. அமரர்தம் பெருமான் அருள் கொண்டு அயிராணி விமல மல்கிய தெய்வ யானையை வெறினருந்தார். கமழு மண்டபத்தில் இனிது போதர கருதுதலும் இமிழும் அன்புடை பரிசனம் அறிந்தெழுந்தனரால் அமரர்தம் பெருமான் அருள் கொண்டு. நல்ல தொடருங்க. அமரர்தம் பெருமான், அமரர் தேவர்கள், தேவர்களுடைய தலைவர் இறை. அந்த இறைவனை அருளாக கொண்ட அயிராணி, அயிராணி இந்திராணி, தெய்வ யானை. அயிர்ன யானை, தெய்வ யானை. விமல மல்கிய தெய்வ யானையை, ஆமா இந்திராணி, அந்த தெய்வ யானையை. ஐராணி இந்திராணி, இந்திரனுக்கு ராணி ஐராணி. விமல மல்கிய தெய்வ யானையை, ஆக தெய்வ யானையை விமல மல்கிய தெய்வ யானை. விமலன் என்றால் உங்களுக்கு பொருள் தெரியும், மலம் அற்றவன் விமலன். அப்ப தெய்வ யானையை சொல்லுகிற பொழுது முனிவர் பெருந்தகை விமல மல்கிய தெய்வ யானை, ஆக மலமற்ற தெய்வ யானையை வெறி நருந்தார் கமழும் மண்டபத்து. வெறி என்பது நறுமணம் என்று, நல்ல நறுமணங்கள் சூழப்பட்ட அந்த மண்டபத்துக்குள் இனிது போதர கருதுதலும். சரி, நீ வாசனை பொருந்தி இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ளே நாம் செல்லலாம் என்று எண்ணியதும், கருதுதல் எண்ணியது. அயிராணி விமல மல்கிய தெய்வ யானையை வெறி நருந்தார் கமழும் மண்டபம். நல்ல கமகமன்னு வாசம் உள்ள அந்த மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ளே இனிமையோடு போகலாம் என்று எண்ணியுடனே இமிழும் அன்புடை பரிசனம் அறிந்து எழுந்தனாராள். இவங்களை சுத்தி மிக விருப்பத்தோடு எழுந்தருளி இருக்கிற பரிசனம். அந்த பரிசனம் எப்படி இருந்தாங்க? அன்புடை பரிசனம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்க சென்றாலும் பரிசனத்தோடு தான் போவார். அன்புடை பரிசனம் அறிந்து எழுந்தனாராள். உடனே அன்புடைய பரிசனங்கள் எல்லாம், ஓ மாப்பிள்ளை வந்துட்டாரு, நீ பொண்ணை அழைச்சிட்டு போகணும்
அம்மா மண்டபத்துக்குள்ள போகலாம்னு எண்ணுங்கிறாங்க. நாம் உடனே எல்லாரும் வாங்கடி எல்லாரும் போய் பெண்ணை அழைச்சிட்டு போவோம் என்று எல்லாரும் எழுந்தார்கள். நல்ல பாட்டுங்க. அமரதம் பெருமான் அருள் கொண்டு இறைவனுடைய அருளை உடைய இந்த ராணி விமலமல்கிய தெய்வ யானையை, மலமில்லாத தெய்வ யானையை வெறினருந்தார் கமலும் மண்டபத்து இனிது போதர நல்ல வாசனை பொருந்திய அந்த மண்டபத்துக்குள்ள நாம் இனி அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணுகிற பொழுது இமிழும் அன்புடைய பரிசனமும் கூடுதலான இயல்பாக அன்புடைய பரிசனங்கள் எல்லாம் அறிந்து எழுந்தனர் என்று இந்த பகுதியில ரொம்ப அருமையா காட்டுகிறார். இனி அடுத்த பாடல் 115. இப்போ பெண்ணை மேடைக்கு போறாங்க. அதனால முன்னால சீர்திட்டு கொண்டு போறது ஒரு விதமான மரபு. அதை அடுத்த பாடல காட்டுகிறார். கடகமும் குழையும் தோடும் கதிருமிழ் மணிபொற்பூணும் படகமும் துயிலும் ஏனை அணிகளும் மலர்பூந்தாரும் கடல் வரு முத்தும் தெய்வ கனிகளும் வேறு வேறு படலிகை அமைத்து மூடி பற்பல ஆயிரர் கை கொண்டனர். பற்பல ஆயிரர், பற்பல ஆயிரம் அந்த அன்புடை பரிசனம் மேற்பாடல பார்த்தோம்ல. இமிழும் அன்புடை பரிசனத்தை உடைய அந்த பரிசன மக்கள் 1000 மகளிர். அவங்க என்ன செய்தார்கள்? நல்ல பூந்தட்டு, ஆமா, அந்த பூந்தட்டுல கடகம், கடகுனா காப்பு, குழை ஆண்கள் அணியக்கூடிய குழை, தோடு பெண்கள் அணியக்கூடியது, கதிருமிழ் மணிப்பொற்பூன் நல்ல மணிகள் பதித்த வைரம் புதித்த ஆபரணங்கள், படகம் உடை, துகில் அது துணி, துணித்தலால் துணி துகில் பேர், ஏனை அணிகளும் இன்னும் இது போல என்னென்ன அணிகலன்கள் உண்டோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மலர்பூந்தாரும், ஆமா, நல்ல பூமாலைகள், அதற்கப்புறம் கடல் வரும் முத்தம், கடல்ல வரக்கூடிய அந்த முத்துக்களையும் எடுத்துக்கொண்டார்கள். தெய்வக்கனிகள், நல்ல தெய்வக்கனிகளையும் எடுத்து வேறு வேறு படலிகை அமைத்து மூடி, அப்படி வேறு வேறாக அந்த தட்டங்கள்ல வைத்து அதன் மேல ஒரு மூடி, பிறகு 1000 கை கொண்டனர். ஆமா, 1000 பேர் கையில் எடுத்து முனிவர் பார்த்திருக்கிறாரு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படலிகைன்னு ஒரு சொல்லுக்குது பாருங்க. படலிகை என்பது பூந்தொட்டு என்று உரையாசிரியர் காட்டுகிறார். அந்த பூந்தொட்டுல எல்லாம் வச்சு எடுத்துட்டு போனார்கள். அப்படி எடுத்துக்கிற பொழுது சுகாதார முறையது என்பதா அதை மூடிக்கொண்டு போதுதான் சுகாதாரம். அதை முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்துல மூடிக்கொண்டு போயிருக்கிறார்கள். மூடி பற்பல ஆயிரர் கை கொண்டனர். 1000 மகளிர், 1000 நிறைய பேர் அர்த்தம். 1000 என்ற சொல்லுக்கு இன்ஃபினிட்டிவ், அது 1000 குறைச்சும் இருக்கலாம் கூடியும் இருக்கலாம், பல பேர் என்று பொருள். பற்பல ஆயிரம் அது சொல்லப்படாது. பற்பல ஆயிரம், பல 1000 பேர் இருந்தாங்க. அடுத்த பாட்டு. பேடியர் ஆண்மை கோலம் பெரிதுமை தாங்கிக் கொண்டு நீடிய வாழ்கை ஏந்தி நிறைந்து பற்பலர் சூழ்ந்தனர். கோடிய புருவம் காட்டி கொம்மன சினந்து செங்கை ஆடிய பெரும்பீனோடு ஆழ்கடி கொண்டோர் சிலர். பிறகு பேடியர்
பேடியர் என்பது பெண்ணும் ஆணும் அல்லாத நிலையினர். பேடியர் ஆண்மை கோலம் பெரிது. அந்த ஆணும் பெண்ணும் அல்லாதவர்கள் ஆடவர் கோலத்தை உடல் அமைத்துக் கொண்டே ஆண்மை கோலம் பெரிதும் மெய் தாங்கிக் கொண்டு அந்த ஆண்மை கோலத்தை அமைத்துக் கொண்டு நீடிய வாழ்க்கை ஏந்தி நிறைத்து நீண்ட வாழ கையில் எடுத்துக்கொண்டு பலர் நிறைந்து பற்பலர் சூழ்ந்த நிறைந்து என்பது வரிசை நிறுத்து. அதாவது இடையினரா போட்ட வரிசை, வல்லினரா போட்ட மிகுதி, நிறைந்த எல்லாம் நிறைஞ்சிட்டாங்க. அது மாதிரி நிறைந்தன வரிசைன்னு பொருள். நீடிய வாழ்க்கை ஏந்தி நிறைந்து பற்பலர் சூழ்ந்தனர். அப்படி வரிசையா அப்படி பலர் சூழ்ந்த கோடிய புருவம் காட்டி கொம்மன சினந்து செங்கை ஆடிய பரம்பினோடு ஆழ்கடி கொண்டோர் சில பேர் வளைந்த புருவத்தின் வழியாக கோடிய புருவம் காட்டி புருவம் காட்டி கொம்மன சினந்து சினமுடையவர்கள் போல காட்டிக்கொண்டு ஆடிய பரம்பினோடு ஆழ்கடி கொண்டோர் பரம்புகளோடு அப்படி இவங்க போகிற பொழுது காவல் காத்தல். கடி என்பது காவல் என்று. கடி என்ற சொல்லுக்கு காவல். கடின பலவிதமான பொருளை உடையதுங்க. கடி என்பது நீக்குதல் பொருள். கடி என்பது மனம் என்ற பொருள். கடி என்பது காவல் என்று பொருள். ஆழ்கடி கொண்டோர் நல்ல காவலை மேற்கொண்டு அவர்கள் அப்படியே கூட வருகிற காட்சி ரொம்ப அருமையான காட்சி என்று ரொம்ப அருமையா ஆசிரியர் காட்டுகிறார். அடுத்த பாடல் 117. மறுபரு கவிகை பிச்சம் வார்கொடி கவரி காடு முறை முறை அசையும் கால் செய்வட்டம் மொய்ப்ப வீசும் அறுவையும் பார்ப்போர்க்கெல்லாம் அணங்கு செய்து அருகு சூழ்ந்த குரலோடு சிந்தும் முன்னே குரு குரு நடந்து சென்ற. அதாவது மறுவரு கவிகை குற்றமற்ற குடைகள், பிச்சம் பிறகு பார்கொடி நீண்ட கொடிகள். அதாவது பிச்சம் என்பது இந்த மயில் தோகையால் கட்டப்பட்ட தலைக்கோலம்னு பெரியவர்கள் காட்டுகிறார். கவிகை என்பது குடை. மறுவரு மறுன குற்றம், அருண நீங்கிய குற்றமற்ற குடைகள், பிச்சம் மயில் தொகையால் கட்டப்பட்ட தலைக்கோலம், வார்கொடி. ஆமா, வார்கொடி என்பது நீண்ட கொடிகள், கவரி காடு. ஆமா, இது கவரியினுடைய தொகுதி. கவரி காடு முறை முறை அசையும் கால் செய்வட்டம். வட்டம் என்பது ஆலவட்டம். முன்னமே நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது நிறைய அந்த பாதையில போகிற பொழுது கூட்ட மிகுதியாயிருக்கும். கொஞ்சம் வெம்மையாயிருந்தால் அந்த வெப்பம் அவங்களுக்கு முடியாது. அதற்காக ஒரு பெரிய ஆலவட்டம் வச்சிருப்பாங்க. அது குச்சியில உயரமா பிடிச்சி எட்டி பிடிச்சி இங்கிருந்து ஒரு 5 அடி இருக்கும். அப்படி கீழே இருந்து இப்படி இப்படி ஆட்டுப்பாங்க பாருங்க. காத்து அப்படியே உள்ள சோழ நாட்டுல பல திருத்தலங்கள்ல நான் கண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். சின்ன வயசுல இப்படி வீச முடியும். அது மாதிரி நீண்ட குச்சி, ஒரு 5 அடி குச்சி, அங்க ஒரு விசிறி இருக்கும், ஆலவட்டம் மாதிரி இப்படி இருக்கும். அதுல அப்படி வச்சு இப்படி ஆட்டுவாங்க பாருங்க. காத்து இப்படி இப்படி பூரா இருக்கும், விசிறி மாதிரி அடிக்கும். கால்னா காற்று. முறை முறை அசையும் கால் செய்வட்டம். அப்படி முறையாக வீசுவதற்குரிய காற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஆலவட்டங்கள். மொய்ப்ப இவையெல்லாம் எங்கு நிறைந்திருந்தன. குற்றமற்ற குடைகள், பிறகு மயில் தோகையால் கட்டப்பட்ட தலைக்கோலம், பெரிய கொடிகள், கவரி காடு. காடுன்னு மிகுதின்னு அர்த்தம். காடு என்ற சொல்லுக்கு தொகுதின்னு பொருள். நெல் அதிகமா தான் நெற்காடுன்னு பேர்.
அது மாதிரி கவரிக்காடு, பிறகு முறை முறை அசையும் கால் செய்வட்டம் வைப்ப. அப்ப அப்படியே அந்த ஊர்வலம் இந்திராணி போகிற பொழுது குடைகள் அப்படி பிடித்து கொண்டு போனன. பிறகு நல்ல மயில் தொகையால் கட்டப்பட்ட தலைக்கோலத்தோடு சில சென்றனார்கள். சில பேர் சாமரைகளை வீசிக்கொண்டு சென்றார்கள். ஆலவட்டங்கள் அவையெல்லாம் வீச அறுவையும் பார்ப்போர்க்கெல்லாம் அணங்கு செய்து அருகு சூழ்ந்து. அறுவை என்பது அறுத்தலால் அறுவைன்னு பேரு. அதாவது நல்ல பெண்மையான ஆடைகள். அந்த ஆடைகளும் பார்ப்பவர்களுக்கெல்லாம் வருத்தத்தை ஏற்படுத்தி நெருங்கி இருந்தன. அறுவையும் பார்ப்போர்க்கெல்லாம் அணங்கு செய்து அருகு சூழ்ந்து குரலோடு சிந்து முன்னே குறுகுறு நடந்து சென்று. குரல் வடிவினர், சிந்து வடிவினர். குரல் வடிவம் என்பது 3 அடி உயரம் உடையவர், அது சிந்து. முன்னே குறுகுறு நடந்து சென்றனர். அப்படியே அவர்கள் எல்லாம் அப்படி முன்னால நடந்து செல்லுகிறார்கள் என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்தோம். சிவாயம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் இதை சிந்திப்போம் என்று சொல்லி இதற்கு அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் போற்றி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. ஐயா இருக்காங்களா? பொதுவாமூர்த்தி இல்லையோ? அவங்க கொஞ்சம் பணியில் இருப்பாங்க. என்னை பாடி விடுகிறேன். மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க, காமரு